ரசிகா, இது இசையின் ராஜ்யம். இனி வாரம் நீங்கள் கேட்க போகும் ஒரே ஆரவாரம் ராரா ரசிகா. வணக்கம் ரசிகர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் இல்லம் தோறும் உள்ளம் தோறும் ஒலிக்கட்டும் ராரா ரசிகா. ரசிகர்களே, இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அலுவஸ்தாரில் பிறந்தவர். இவர் இப்போது ஹாங்காங்கின் முழு நேர இசை கலைஞரா இருக்காரு. இவர் பல நாடுகள்ல புகழ்பெற்ற இசை கலைஞர்களுடன் பணிபுரிந்தவர். ஏம் மற்றும் மிம்மி அவார்டுகளை வென்றவர். அவர் தான் மார்டின் ஜமிகானோ. நீங்க நம் நாட்டுல பிறந்து இப்ப உலக ரீதியில புகழ்பெற்ற இசை கலைஞரா இருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாகுனுச்சு? இந்த ரகசியத்தை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா? ஒரு 16 வருஷமா நம்ம நாடு முழுவதும் ஒரு முழு நேர இசையாளர் இருந்து பல நம்ம நாட்டில் சிறந்த இசை கலைஞர்களோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை படிச்சு பல விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இன்னும் உயர்ந்து போகணும் இந்த துறையிலன்னு ஒரு குறிக்கோள் இருந்தது. ஸோ அப்புறம் அதுக்கு பிறகு தான் வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் ஹாங்காங் சென்று பல நாடுகளுக்கு போய் இன்னும் உலக முழுவதும் உள்ள கலைஞர்களோட சேர்ந்து பல விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்போ முழு நேரமும் ஹாங்காங்கில் இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு அதிரடி கேள்வி. நீங்கள் பல்வேறு இடத்துல பல்வேறு இசை கலைஞர்களை பார்த்துருக்கீங்க. நம் நாட்டு இசை கலைஞர்களுக்கும் வெளியூர் இசை கலைஞர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வித்தியாசங்கள் ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, வெளிநாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும், வெளிநாட்டில் இசையாளர்களுக்கு இசைக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. நம்ம நாட்டில் வாய்ப்புகள் இருக்குது, இருந்தாலும் குறைவா இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, தரம்ன்றது வெளிநாடுகளில் ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அது அந்த தரத்தை தான் எப்படியா இருந்தாலும் அந்த தரத்தை உயர்த்தணும்னு அவங்க ரொம்ப முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் நம்ம செய்கிறோம். வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சிரமமா இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்புகள் கூட இருந்தா நம்ம நாட்டு கலைஞர்களும் நல்லா உயர்ந்து வரலாம். சரி சார், 2007 கண்மணி அப்படின்ற ஒரு ஆல்பம் வெளியாக்கிருக்கீங்க. அதுல இருந்தே ஒரு சில வார்த்தைகள் பாடல் எங்களுக்காக பாட முடியுமா? பிரச்சனையே இல்லையா, பாடிடுவோம். சைக்கிள் ஏறி போகும் சின்ன பெண்ணே, சைக்கிள் ஏறி போகும் சின்ன பெண்ணே, என்னை கொஞ்சம் பாருமா, ஏங்கி போற நானே. சைக்கிள் ஏறி போகும் சின்ன பெண்ணே, சைக்கிள் ஏறி போகும் சின்ன பெண்ணே. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி. இப்ப சிறப்பு விருந்தினருக்கான இருக்கை அங்க இருக்கு. அதுல அமர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்க ரசியோன்னு ரசிக்கணும் சார். ரசிகர்களே, ராரா ரசிகா இசை ராஜ்யத்தின் முதல் பாடகர் அன்பரசன். வணக்கம் சார். வணக்கம் அன்பரசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஓகே. சோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பினாங்கிலேருந்து வந்திருக்கேன். அப்புறம் சமீபத்தில் எதிர்பார்க்கிறேன் என்ற ஆல்பத்தை வெளியிட்டு செஞ்சிருக்கேன். அந்த ஆல்பம் எனக்கும் அதுல எதிர்பார்க்கிறேன்னு அந்த பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் தான். அதுல இருந்து நீங்க சில வரிகள் பாட முடியுமா? கண்டிப்பா, உங்களுக்காக. நன்றி. எதிர்பார்க்கிறேன் உன்னை, சுவாசம் தீண்டும் காற்றாய், என்னை சேரவா என் ஜீவன் போகும் முன்னே. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேச வச்சிட்டீங்க. ரசிகர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடகர் அன்பரசன். காணவே
தர்சன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். இவர் பாடல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நானும் நல்லா ரசிச்சு இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். வெரி குட். முதல்ல நீங்க சில வரிகள் எங்களுக்காக பாடினீங்க. இப்ப ஒரு முழு பாடலை, உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்காக நீங்க பாடுங்க சார். பிரச்சனை இல்லை, பாடினோம். ஓகே சார். தூரத்தில் வடக்கே பதுமையாய் அவள் பிறந்தாள் ஒரு ஆத்தங்கரையோரத்தில். அங்கே மலர்ந்தது என் காதல் அவளுக்கு. அந்த அழகியை நான் விட்டு பிரிந்தேனே, பேரும் பணமும் புகழையும் தேடியே. இன்று தூரத்தில் தெற்கே தனிமையில் நான் வாடுகிறேன் இந்த கடல் கரையோரத்தில். தேடிய செல்வம் கிடைத்தது, ஆனால் வாழ்வில் சந்தோஷம் போனதே. என் காதலி என் அருகில் இல்லையே, அந்த ஆத்தங்கரையோ ஒரு தேவதை. கண்மணி என் காதலி, கண்மணி பேரழகி, கண்மணி என் ஸ்நேகதி, கண்மணி என் இதயத்தின் அரசி. காதல் யாருக்கும் தெரியாத ரகசியம், அந்த வெண்ணிலவு மட்டுமே சாட்சி. வெள்ளி நிலாவே இன்று உறுதி நான் கூறுகிறேன், அவள் இல்லையே நான் இல்லை. அந்த ஆத்தங்கரையோ ஒரு தேவதை. கண்மணி என் காதலி, கண்மணி பேரழகி, கண்மணி என் ஸ்நேகதி, கண்மணி என் இதயத்தின் அரசி. கண்மணி என் காதலி, கண்மணி அமுதே தேயனே ஸ்நேகதியே இன்பத்தின் அரசி. கண்மணி கண்மணி என் காதலி, கண்மணி நாயகியே. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. ரசிகர்களே, இதுவரை உங்களை கவர்ந்த ராரா ரசிகா மீண்டும் அடுத்த வாரமும் உங்களை மகிழ்விக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டெனிஸ். ராரா ரசிகா.